எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கொடுக்குற ஜின்னை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டை சுற்றி வாங்க, நான் கொடுக்குற ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் கட்டுங்க. எப்படி உங்களை பாதிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல அந்த ஜின்னு வந்து உங்களை திருப்பி கொண்டு வந்து வேறு வீட்டுக்கு போக தேவையில்லை, நீங்கள் வேறு இடம் பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு அதே இடத்துல சிறப்பாக நான் கொண்டு வந்து விட்டுடுவேன். பல உயிர்கள் கூட ஆபத்து வந்து இருக்குது, வருதுன்னு இல்லை, பல உயிர்கள் கூட போயிருக்குது, நிறைய இடத்துல இது நடந்திருக்குது. இதனால் வந்து எதுவுமே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கையில் மனிதர்களுக்கு மருத்துவம் எவ்வளோ தேவையோ இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக மாந்திரிகமும் தேவை தான். நான் எதை செய்தாலும் அது ஜின்னை மட்டும்தான் பேசிக்காக நான் செய்ய முடியும். வேற எது மாந்திரிகம் எனக்கு தெரியாது, வேற எந்த வழியும் எனக்கு தெரியாது. அது நல்லது செய்தாலோ கெட்டது செய்தாலோ ஒற்றுமைக்கு செய்தாலோ பிரிக்க செய்தாலோ காக்க செய்தாலோ அழித்த செய்தாலோ எல்லாத்துக்குமே காரணம் ஜின் மட்டும்தான். வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பூர்வீக வீடுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பூர்வீக வீட்டில் வந்து வாழவே முடியாது. இப்போ நம்ம காரைக்குடி சைட்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து இந்த தலைமுறையாக வாழ்ந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது அப்படின்னு ஒரு மித்து. அது உண்மையா இல்லை பொய்யா அதெல்லாம் தெரியல. பட் ஆனால் காரைக்குடி சைடில் பார்த்தோம் அப்படின்னா யாராலையுமே அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்தால் என்ன தீர்வு கிடைக்கும் சார்? ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சியில் தான் இருக்கோம். செஞ்சியில் இங்கே ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் சந்திக்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் அவர்கிட்ட பேச போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது நம்ம எல்லாரோட பெரிய கனவாக இருக்குது. அந்த கனவை எப்படி நனவாக்க போகிறது அப்படின்றத தான் அவர்கிட்ட பேச போகிறோம். அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்லேயே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஜின் பார்த்திபன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எங்கள் எல்லாரோட பெரிய கனவாக இருக்கிறது வந்து நமக்குன்னு ஒரு சொந்த பூமி, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு. அந்த ஒரு படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம இப்படி படுத்துட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கூரை நமக்காக, இந்த மாதிரிலாம் நிறைய படத்தில் டைலாக் வந்திருக்கு சார். அதான் சும்மா சொல்லி காட்டினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை வந்து நிறைவேறாத ஒரு ஆசையாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு பல தடைகள் ஏற்படுது. அது எதுக்காக சார்? ஆதியிலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேவை மணி, பணம். ஆமாம். அது இருந்ததுன்னா யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு அது வராது. அந்த பண தடை காரணம் என்ன காரணம்? நம்ம டைம். அதே மாதிரி வந்து நம்ம முயற்சியும் இருக்கணும். என்ன ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி போகாமல் நம்ம அதிர்ஷ்டம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதிர்ஷ்டத்தை நம்ம தான் தேடி போகணும். எதையுமே தேடி போனால் கிடைக்காது எதுவுமே கிடையாது. தேடி போனால் எதை வேணாலும் கிடைக்கும். எதுக்குமே முயற்சி இருந்தால் கண்டிப்பாக கட்டாயம் முடிக்க முடியும். எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நம்ம நேரத்து மேலேயும் காலத்து மேலேயும் கண்டவங்க மேலேயும் பழி போட்டுக்கிட்டு சுற்றுறது நல்ல பழக்க வழக்கம் கிடையாது. இது கிடைச்சிதான் ஆகணும், முயற்சி தான் வேணும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடம்பு உயிரே போல இது தேவைன்னு சொல்லி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஒரு ஜின் கிட்ட வீடு வாசல் இல்லை எல்லாருக்குமே உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, கோடீஸ்வரனும் ஏழையை படுக்க ஒரு வீடு வேணும், குடும்பம் பண்ண ஒரு வீடு வேணும். எல்லாருக்குமே வீடு இருந்தால் தான். அது இல்லைன்னா வாழ்க்கையில் மனுஷன் வாயிறத ஒரு அர்த்தமே கிடையாது. அவன் மனுஷனாக வாழலாமா தவிர உள்ளுக்குள்ளே 1000 வேதனை. யாருக்குமே வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேதனை வலி இருக்கும். அப்போ அப்பேற்பட்டவங்களுக்கு நான் ஒரு பொருள் ஒன்று தருவேன் ஜின் மூலியமா. கண்டிப்பாக எடுத்துன்னு போய் செய்தாக்கா என்ன, நமக்கு தேவை அரண்மனையோ பங்களாவோ அப்படி இப்படியெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவைக்கேற்ப மாதிரி ஒரு வீடு, ஒரு கணவன் மனைவியோ ஒரு குடும்பத்துக்கோ தேவையான அளவுக்கு அவங்களுக்கு காசு, தேவையான அளவுக்கு வீடு. ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடு இல்லைனாலும் வாழ்வாதாரமே, ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா ஒரு அடிமை மாடி தான் வாழணும். ஆமாம். ஒரு உறவுக்காரங்க வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு எழுப்பும் போது எழுந்திரிக்கணும், ஒரு வேலை சொல்கிற வேலையை நம்ம செய்யணும். நம்ம தனி வீடாக இருந்தால் நம்ம படுத்துக்கிட்டு என்ன நேரம் வேணாலும் நம்ம எழுந்திரிக்கலாம். ஒரு உடம்பே முடியல, ஒரு நாள் பொருளோட படுத்துட்டு கிடலாம், நம்மளை யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் முக்கியத்துவம் வாழ்ந்தது வீடு. தனக்குன்னு ஒரு வீடு இருக்கிறது தான் நல்லது. ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு வீடு இல்லைன்னா அவன் வாழுற சாவர வரைக்கும் அவனுக்கு வீடு இல்லைன்னா அது வந்து நரகத்தில் வாழ்ந்துட்டு போகிற மாதிரி தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும், அதுதான் நல்லது. ஓகே சரி. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க வந்து ஜின் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பூர்வீக வீடுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பூர்வீக வீட்டில் வந்து வாழவே முடியாது. இப்போ நம்ம காரைக்குடி சைட்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து இந்த தலைமுறையாக வாழ்ந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது அப்படின்னு ஒரு மித்து. அது உண்மையா இல்லை பொய்யா அதெல்லாம் தெரியல. பட் ஆனால் காரைக்குடி சைடில் பார்த்தோம் அப்படின்னா யாராலையுமே அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்தால் என்ன தீர்வு கிடைக்கும் சார்?
எல்லாருமே காரணமாக என்ன கேட்குறதுன்னா, வாழ்க்கையில் வந்து பல விதங்கள் உண்டு. நேரம் கெட்டு போயும் வீடு வாசல் போக முடியாமல் இருக்கும். இல்லை யாராவது செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லை நம்ம செய்கிற தவறுகளாலேயே அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு முறை வந்து அந்த ஜின் மூலியமா நம்ம அந்த இடத்தோட மண்ணு கொண்டாந்தீங்கன்னா, அந்த இடத்துல வர ஆளுங்க சம்மந்தப்பட்டவங்க வந்தீங்கன்னாக்கா, அது எந்த பிரச்சனைன்னு முதல்ல பார்க்கணும். இதனால ஏதாவது உயிருக்கு ஆபத்தா, இல்லை அங்கே போய் மனையில் இருக்கலாமா, இல்லை அதை எப்படி சரி பண்ணணும், எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ உடனே கிளியர் பண்ணி தான் அந்த வீட்டில் அவங்கள நம்ம விடணும். இல்லைன்னா பல உயிர்கள் கூட ஆபத்து வந்து இருக்குது. வருதுன்னு இல்லை, பல உயிர்கள் கூட போயிருக்குது. நிறைய இடத்துல இது நடந்திருக்குது. இதனால் வந்து எதுவுமே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு மருத்துவம் எவ்வளோ தேவையோ, என்ன சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு வாழ்க்கையில் மனிதர்களுக்கு மருத்துவம் எவ்வளோ தேவையோ, இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக மாந்திரிகமும் தேவை தான். கண்டிப்பாக தேவை இருந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும், நல்லா வாழ முடியும். அதனால் கண்டிப்பாக மாந்திரிகத்தை எல்லாருமே விட்டுணும். எல்லாருமே வாங்கன்னு சொல்லலை. கஷ்டமாக இருக்குதா, சரி செய்ய முடியலையா, அதுக்கு மேற்படி இதில் வந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சரி, இப்போ பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து இந்த படத்துலலாம் பார்த்துருக்கோம். நான் அப்படி யாரையும் பார்த்ததில்ல. ஆனால் படத்தில் பார்த்துருக்கோம், ஒரு வீடு வந்து கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. அப்படியே வந்து அந்த வீட்டுக்காக எல்லாமே பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அந்த வீடு கிரகப்பிரவேசம் அப்போ அவங்க இறந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாமல் இருக்கும். அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே அவங்களால குடி போகவே முடிஞ்சிருக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? நிறையம்மா, அது வந்து ஒரு வீடே வந்து பல கோடி ரூபா சொத்து வச்சுக்கின்னு அதை விற்கவும் முடியாமல், அதுலேருந்து பிரச்சனைலேருந்து கடன் பிரச்சனை தீர்க்கவும் முடியாமல், அந்த வீட்லேயும் இருக்க முடியாமல், அப்பா பல இழப்புகளை சந்திக்கிறவங்கலாம் நிறைய உண்டு. ஓகே, சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கொடுக்குற ஜின்னை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டை சுற்றி வாங்க. நான் கொடுக்குற ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் கட்டுங்க. எப்படி உங்களை பாதிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல அந்த ஜின்னு வந்து உங்களை திருப்பி கொண்டு வந்து வேற வீட்டுக்கு போக தேவையில்லை, நீங்கள் வேற இடம் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு அதே இடத்துல சிறப்பாக நான் கொண்டு வந்து விட்டுடுவேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா சார், ஒரு நல்லா இருக்க குடும்பம், நல்லா இருந்திருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே அவங்க வீட்டில் இருந்திருக்காது. திடீர்னுட்டு பார்த்தா அந்த வீட்டில் அடுத்தடுத்து மரணங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டில் வந்து ராசி இல்லை, இல்லை அந்த வீடு செட் ஆகலை, இல்லை அந்த வீட்டுக்கு ஏதோ சாபம் வந்திருக்கு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த விஷயத்துக்கும் ஒன்றே ஒன்று தாம்மா, என்ன இருக்குதுன்னு முதல்ல அதை பார்க்கணும். ஏன்னா மூட்டை பூச்சிக்கு பயந்துக்கிட்டு வீட்டை கொளுத்தக்கூடாது. கரெக்ட். சரியா? ஒரு 2 கோடி ரூபா போட்டு 1 கோடி ரூபா போட்டு வீடு கட்டியிருப்பாங்க. ஒரு 5 லட்சமும் இல்லாதவங்களுக்கு ஒரு பணம் தான். ஒரு 10 லட்சம் போட்டு கட்டியிருப்பாங்க. அவங்கள போய் அந்த வீடு இடிக்க சொல்கிறதோ, அந்த வீட்டை உடைக்க சொல்கிறதோ, இல்லை விற்க சொல்கிறதோ, நம்ம அவசரத்துக்கு நல்ல வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அதெல்லாம் ரொம்ப தவறு. மக்கள் செய்கிறது ரொம்ப முட்டாள்தனம். இது ஒரு ராசி இல்லை, இது இல்லை, நம்ம விட்டுட்டு வேற வீட்டுக்கு போகவும் கூடாது, வேற எதுவும் மாற்றக்கூடாது. அதே இடத்த சிறப்பாக மாற்றி தரேன், நீங்கள் நினைச்ச மாதிரி வாயிற அளவுக்கு நான் செய்து தரேன். நான் கொடுக்குற பொருள் எடுத்துன்னு போய் செய்யுங்க. அந்த வீட்டை விட்டு நீங்கள் மனசு என்ன சொல்கிறது, நீங்களே வெளியே போகணும் யாராவது சொன்னால் கூட போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு நான் மாற்றி கொடுப்பேன். இருக்கிற இடத்துலையே தான் நம்ம சிறப்பாக செய்யணும். சரிங்களா? நான் என்ன கேட்குறேம்மா, ஒரு பயிர் வைக்கிறோம், அந்த பயிர் அந்த இடத்துல சரியாக வளரலைன்னா அந்த மண்ணு மேலே தவறு கிடையாது. நம்ம பார்த்துக்கிறதுல தான் ஏதோ ஒரு தவறு இருக்குது. அந்த தேவையான மரத்தை அதை கொடுத்து பயிரை பாதுகாத்தோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துலயே நல்ல பயிரை நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? புரியுது. ஒண்ணுமே இல்லாத பாலைவனத்திலேயே இன்னைக்கு எல்லாமே செய்யறான். ஆமா, எல்லா பயிரும் பயிரிடுறான். அதுக்கு காரணம் என்ன? அவங்க பராமரிக்கிறது, அவங்க பாத்துக்கிறது, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஒரு பாலைவனத்திலே செடியை முளைக்க வைக்கிறான். இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலையுமே ஃப்ரூட்டு, பழம், காய்கறி எல்லாமே உற்பத்தி ஆகுது. என்ன மண் வளமே இல்லாத இடத்துல கூட. ஆனா நம்ம நாட்டில் அந்த டீசல், பெட்ரோல் 10 பாடு நம்ம இன்னி வரைக்கும் நமக்கு தீர்ந்தது கிடையாது. ஏன்னா நம்ம அதை முயற்சியே பண்ணது கிடையாது. ஆனால் பாலைவனம் வச்சிருக்கிறவன் குடி தண்ணியும் எடுத்துட்டான், அங்கே உண்டான காய்கறியும் அவனே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நாட்டுக்கு வளம் என்னன்னு அவன் நாட்டில் இல்லையோ அதெல்லாம் அவனே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம நாட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா வெளிநாட்டில் தான் நம்ம எதிர்பார்க்குறோமா ஒழிய இதை நம்ம எடுக்கிறோம் இங்கேயே நம்ம செய்யணுன்ற ஒரு முயற்சி கூட யாரும் எடுத்தது கிடையாது. எடுத்தாலும் அப்படி விட போகிறதும் கிடையாது. ஒருத்தவங்களோட வளர்ச்சியை நம்ம கெடுக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளோட நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய நாட்டோட சேர்ந்து தான் அது கெட்டா போகும். எந்த ஒரு விஷயமுமே சரி, ஒருத்தவங்க செய்கிறாங்க என்ன போது முயற்சிக்கு கை கொடுக்கணும், நல்லபடியாக கொண்டுட்டு வரணும். முடியாதுன்னு சொல்லி அவங்கள முடக்கி விட்டுட்டு அதுக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி அவங்கள விலக்கி விட்டா செய்கிறவங்களுக்கு கூட மனசு மாறிடும், பின்தங்கி தான் போகணும் நம்ம. புரியுது சார், நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ வந்து சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வீடு கட்டி வாங்குறது அப்படின்றது குதிரை கொம்பு தான். ஸோ இல்லாத குதிரைக்கு மேலே இருக்க கொம்பு மாதிரி தான்.
ஆனால் ரீசெல் ஃப்ளாட்ஸு ரீசெல் வீடு இந்த மாதிரி வந்து வாங்குவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி அடுத்தவங்க உபயோகப்படுத்தின வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பண்ணணும் சார்? ஒரு விஷயமும் தேவையில்லைம்மா. ஆ நான் கொடுக்குற பொருள் எடுத்துன்னு போய் கழுவி விட்டுட்டு அந்த வீட்டில் கட்டிட்டாவே போகிறோம். ம் ம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த விட அடித்தரில் போயிட்டு இருந்தாலும் சரி, முடிஞ்சு போன கட்டத்திலே நான் விட மாட்டேன். அதை காப்பாற்றிக்குவேன். வந்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்து தான் தர முடியும். அது வீட்டில் வைக்கிறது, உள்ளே வைக்கிறதா, வெளியே கட்டுறதா, இல்லை வீட்டை சுற்றி தெளிச்சு விடுறதா, இல்லை வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே தெளிக்கிறதா, உள்ளே தெளிக்கிறதா, அதை கழுவி விடுறதா, என்னென்னு வந்தால் தான் சொல்ல முடியும். எதுவுமே வந்து நம்ம எடுத்தாங்க ஊத்தான் பேசிட்டு போகக்கூடாது. இது வந்து தொழில், சரிங்களா? நேரில் வந்து பார்த்தா தான் என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னு சொல்கிறீங்க. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, உங்களை எப்படி வந்து பார்க்குறது சார்? அம்மா, இத்தனை ஆண்டு காலமாக என்ன நான் ஒரு அறிமுகமாக இல்லாத ஆளாக இருந்தால் பரவாயில்ல, உலக நாடு பூரா தெரிஞ்சுட்டேன், பழக்கப்பட்டுட்டேன், பிரதிஷ்டமாகி போச்சு. நான் யாருன்னு உலகம் பூரா தெரியும். பல மீடியாவில் நான் அட்ரஸ் சொல்லியிருக்கிறேன், பல பேருக்கு இது அட்ரஸ் தெரியும். இல்லைன்னா என் மொபைல் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பரில் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வர்றதால நம்பர் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பிஸியில் போட்டுட்டோம், நாங்கள் ஃபோன் எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. இங்கே ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய மீடியாக்களில் நிறைய சேனலில் வர்றதால வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும், ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி இடம் தெரியலன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வந்து என் பேரை கேட்டிங்கனாவே கொண்டாந்து நம்ம ஆஃபீஸ்லேயே விடுவாங்க, நம்ம வீட்டாண்டியே விடுவாங்க. மக்கள் எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஆட்டோ ஸ்டாண்டில் இறங்கி செஞ்சியில் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நமக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே சார். ஸோ இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து ஜின்னை வச்சு மட்டும் வேலை பார்க்கல, மற்ற மாதிரியான விஷயங்களை வச்சும், இப்போ வந்து பூஜை, யாகம், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சும் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எதை வச்சு வேலை பார்க்குறீங்க சார்? நான் எதை செய்தாலும் அது ஜின்னை மட்டும்தான் பேசிக்காக நான் செய்ய முடியும். வேறு எது மாதிரியும் எனக்கு தெரியாது, வேறு எந்த வழியும் எனக்கு தெரியாது. அது நல்லது செய்தாலோ, கெட்டது செய்தாலோ, ஒற்றுமைக்கு செய்தாலோ, பிரிக்க செய்தாலோ, காக்க செய்தாலோ, அழித்த செய்தாலோ, எல்லாத்துக்குமே காரணம் ஜின் மட்டும்தான். நான் ஜின் இல்லாமல் நான் எதையும் செய்யறது கிடையாது, செய்யவும் மாட்டேன். அதே மாதிரி நான் இல்லாமல் ஜின்னும் எதுவும் செய்யாது. அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவு எங்கள் உறவு. கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஜின்களை நம்பி போங்க, கண்டிப்பாக அது நல்லது நடக்கும். ஓகே சரி சார். இப்போ ஜின்னை வந்து வசியப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி சொல்கிறதுனா, அது வந்து கெட்டது தான் பண்ணும், கெட்டது மட்டும்தான் பண்ணும், அதை வச்சு எப்படி இவ்வளோ விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அந்த சந்தேகத்துக்கு உங்களோட பதில் என்ன சார்? சிம்பிள். ஒரு பெரிய அளவுக்கு போகவே தேவையில்லை. இத்தனை வருஷமாக, நானும் 25 வருஷமாக இருக்கிறேன். இது வரைக்கும் உலகம் பூரா மீடியா இருக்குது. ஜின்னால் இந்த ஆளுக்கு இது தவறு நடந்திருக்குது, இதை ஜின்னு கெடுத்துருச்சுன்னு யாரும் ஒரு ஆளை காட்டுங்க. சரிங்களா? ஜின்னால் நான் அழிஞ்சிட்டேன், ஜின்னால் இந்த குடும்பம் போயிடுச்சு, எங்கள் குடும்பமே வாழ்வாதாரம் இல்லாமல் போயிடுச்சு, ஜின்னு தான் நான் வணங்கினேன், ஜின்னு என்னை கை விட்டுடுச்சின்னு மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த தொழிலை இதே இடத்துல இப்பயே நான் விட்டுட்டு விலகிறேன். சரிங்களா? ஜின்னால் பின்னுக்கு போனவங்க யாரும் கிடையாது. ஜின்னை பின்ன விடவும் மாட்டேன் நான். ஏன்னா ஜின்னால் பலனடைஞ்சவன் நான், எனக்கு தான் தெரியும். ஏம்மா, உங்கள் அப்பா அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? எனக்கு தான் சார் தெரியும். அவங்க அப்பா அம்மாவை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். ஜின்னை வணங்குற எனக்கு தான் தெரியும். ஜின்னு என்ன, ஜின்னை வணங்கி நான் என்ன நல்லா இல்லை? நல்லா இருக்கீங்க சார், நாங்கள் தான் பார்க்குறோமே சார். என்ன நல்லா இல்லை? கஷ்டம் வரவங்கள அடுத்தவங்க கஷ்டத்தை தீக்கிற நிலைமையில தான் இருக்கிறேன். அதனால் நான் மற்ற தெய்வத்தையோ மற்றதையோ நான் குறை சொல்ல விரும்பலை. ஜின்னை வணங்குங்க, நல்லா இருப்பீங்கன்னு தான் சொல்கிறேன். அது கூட வணங்குங்க, வணங்காத போங்க, உங்கள் விருப்பம். சரிங்களா? யாரையும் வந்து ஜின்னு வந்து கூப்பிட்டுட்டு வாங்க, வந்து செய்யுங்கன்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. இருக்கிறதே தேவைக்கு மேலே இருக்குது. இனி இருக்கிறது நிம்மதியாக தேடுறோம். இப்போ நான் விளம்பரம் கொடுக்கறது எல்லாமே மக்கள் நன்மைக்காக தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஒரு வீடு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்றதையும், நீங்கள் எந்த அளவுக்கு ஜின்னை நம்புறீங்க அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.